கலர் இட்லி சமைப்போமா? என்ன சமைக்க போறீங்க? கலர் இட்லி சமைப்போமா? என்ன சமைக்கலாம்? கலர் இட்லி. கலர்ஃபுல்லா இட்லி சமைக்கலாமா? ஓகே, நீங்க சமைங்க. இது கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். மல்லி. இது கேரட். இது இட்லி மாவு. 2 கலர் இட்லி செய்வோம். நீங்க சமைங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கிரீன் கலர். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இட்லி சமைக்கலாமா? ஓகே, சமைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தோ ஒரு ஜார் எடுத்துட்டு மல்லி இலையை மட்டும் எடுத்து ஜாரில் போட்டுதாங்க. ஓகே, அது அப்புறமா தனித்தனியாக அரைக்கணும், அப்போதான் கலர் கிடைக்கும். தனித்தனியாக அரைச்சாதான் கலர் கிடைக்கும். ஆமாம், இதை தனியாக அரைச்சி தரேன். ஓகே, அதில் தான் போகும், அதில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், இது தனியாக அரைச்சி தரேன், பேஸ்ட் பண்ணி தரேன். நெக்ஸ்ட்டு கேரட் அரைக்கலாம். ஜாரில் போடுங்க. ஓகே, அம்மா உனக்கு அரைச்சி தரேன். கேரட் நல்லா ஆரஞ்சு கலர் கொடுக்கும். நேச்சுரலாக இட்லிக்கு 2 கலர் கொடுக்கலாம், எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல். ரெண்டையுமே இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். மித்து, ரெடி பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போடுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். இது இன்னும் கொஞ்சம் இதில் போடுங்க. ஓகே, போதும். ஓகே, இப்போது மல்லியை மிக்ஸ் பண்ணித்தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவில் மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டி மாவில் மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்பூன் வச்சு இந்தாங்க. அப்படி என்ன கலர்? கிரீன் கலர். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போதும். தேங்க்யூ. போதும். அதில் பண்ணலாம். போடு.
இது என்ன கலர்? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர். ஓகே, தேங்க் யூ. போதும். போதும் 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 போதும். ஓகே, அம்மா இட்லி ஊற்றி எடுத்துட்டு வரேன். நீங்கள் போய் விளையாடுங்க. இங்கே பாரு. கீழே. இட்லி வந்துருச்சு, எடுத்துடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. ஓகே, 3 லேயராக இட்லி ஊற்றி சாண்ட்விச் இட்லி மாதிரி செஞ்சுருக்கேன். மித்து வாங்க வாங்க வாங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, ஒரு கையால் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சாப்பிடுங்க.